வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான எஸ்.ஜே. சூர்யா சாரோட பர்த்டே இன்னைக்கு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். அவரோட ஒரு குட்டி ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே முன்னாடி ஆசை இருக்கும், சினிமால வரணும், நானும் சினிமால போய் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசையோட சென்னைக்கு வந்தார் இவர். எதுவுமே இல்லாம, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம சென்னைக்கு நானும் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஆசையோட வந்தாரு. சென்னைக்கு நம்ம சாப்பிடணுமே, என்ன பண்றது, கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை செஞ்சிருக்காரு. ஆனா அவர் இப்போ வரைக்குமே முக்கியமா சொல்ற ஒரு வேலை நான் சர்வர் வேலை பார்த்தேன் ஹோட்டல்ஸ்ல. அதை எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல சொல்லிட்டே இருப்பாரு. நான் முன்னாடி படம் வரதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னும் போது இந்த சர்வர் வேலையை மட்டும் அவர் அழுத்தி அழுத்தி சொல்லுவார். அது எதுக்காக அப்படின்னே தெரியல. இவருக்குமே நான் ஒரு ஹீரோ ஆகணும், நான் படத்துல நடிக்கணும் அப்படின்ற ஆசையோட தான் வந்திருக்காரு. அப்புறம் தான் அவர் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா, ஹீரோ ஆகுறது ரொம்ப கஷ்டம், அதை விட கொஞ்சம் ஈஸியான வேலை டைரக்டர் ஆகிறது. முதல்ல நம்ம டைரக்டர் ஆகிடலாம், டைரக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம காசு சேர்த்து வச்சு நம்ம ஆசை படத்தில் நடிக்கிறது, ஹீரோவாக நடிக்கிறது, அதை நம்ம நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு டேரக்டர் டேரக்டர் ஆகிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது டேரக்டர் ஆகிறது கொஞ்சம் ஈஸி அப்படின்றதுனால ஒரு டேரக்டர் ஆயிடுறாரு. அவர் கொடுத்த 2 படங்களுமே செம்ம ஹிட்டு. குஷி படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வாலியாக இருக்கட்டும், ரெண்டுமே வேற லெவலில் ஹிட்டு. இந்த படத்துல இருந்து சேர்த்து வச்ச காசு, அதுலேருந்து வந்த காசெல்லாம் வச்சு இவர் ஓகே, நம்ம கிட்ட இப்போ இவ்வளோ காசு இருக்குது, இதை கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் நம்மளே ப்ரொடியூசராக ஆகி நம்மளே ஹீரோவாக நடித்து நம்மளே கதை எழுதி டைரக்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சம்பாதிச்ச காசு இவ்வளோ இருக்குது அப்படின்னா, இதை நான் என்னோட படத்துக்கு நான் போட போகிறேன், இது ஒர்க் அவுட் ஆனால் இதுலேருந்து காசு வரும், அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு, மறுபடியும் நான் அந்த சர்வர் வேலையை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசாட்சிக்கே நான் ஒரு கேள்வி கேட்டேன். என் மனசாட்சியும் கண்டிப்பாக நீ பண்ண முடியும், இது இல்லைன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நியூ அப்படின்ற படம் நானே டைரக்ட் பண்ணி நானே ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்தேன். அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு நிறைய இன்டர்வியூஸில். அதுக்கப்புறமா அவரே ஹீரோவாக ஆக்ட் பண்ணுற நிறைய படங்கள் வந்துச்சு. சில படங்கள் அவருக்கு ஃப்ளாப் ஆனாலும் நிறைய படங்கள் அவர் கை கொடுத்துருக்கு. இப்போ ரீசெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, 2015 இசை அப்படின்ற படம் ரொம்பவே நம்பிட்டு இருந்தார் இவர். ஓகே, நமக்கு இது ஒரு ஸ்டெப் அப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படமும் அவர் நினச்ச மாதிரி போகாமல் இருந்ததுனால மறுபடியும் ஓகே, என்ன கேரக்டர் கிடைச்சாலும் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு சில படங்களில் சில கேரக்டர்ஸ் அது எஸ்.ஜே. சூர்யா நடிக்கலைன்னா அந்த கேரக்டருக்கு அவ்வளோ மதிப்பு இருந்திருக்காது, அது அவ்வளோ வெளியே தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு இவர் நடித்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி சொல்கிறது, வெளியே காட்ட வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறாரு, எந்த ஒரு ரோல் கொடுத்தாலுமே பண்ணுவார் அவர். ஒரு வில்லனா காமெடியாக எப்படி காட்டுறது அப்படின்னாலும் நம்ம எஸ்.ஜே. சூர்யா சார் கிட்ட கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு இந்த பர்த்டே 55வது பர்த்டேவா. எப்படியே இவ்வளோ எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுது. நான் ரீசெண்டான்னு சொல்ல முடியாது, மார்க் ஆண்டனியோட ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ஒரு காலேஜில். அதுக்கு நான் போயிருந்தேன். அங்கே பார்க்க கூட சின்ன பையன் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு 55 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னாலே எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போல். அவ்வளோ பெரிய ஷாக் எனக்கு. ஒரு ஹோட்டல் சர்வராக இப்போ கமல் சார் நம்ம இண்டஸ்ட்ரியிலே கொஞ்சம் ஹையாக பார்க்குற ஆள். கமல் சாருக்கு வில்லனா எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறாரு அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் நார்மலான ஒரு பர்சனாக இருக்கீங்க, உங்களோட கோல் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கான ஒர்க்லாம் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எஸ்.ஜே. சூர்யா சாரை பார்த்து கற்றுக்கலாம். ஃபைனலாக மறுபடியும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார்.